இப்போ நம்ம இந்த வீடியோவில் பலாக்கொட்டை வறுவல் வந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமாக பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வச்சிடலாம். இது ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அதோட தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி அதில் மேலே இருக்க எல்லா ப்ரௌன் கலரில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டு அதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். லைட்டாக திருன்னு வர மாதிரி நீங்கள் அடிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறோம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறவு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறவு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம் இவ்வளவும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறவு கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பலாக்கொட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணி இதை எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. இது ஓரளவு நல்லா வறுத்ததுக்கு அப்புறவு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் கூட நீங்கள் லைட்டாக தெளிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பலாக்கொட்டை வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சுது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.